இந்த மூன்று அடையாளங்கள்ல ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தாலே அது இந்திரியமாக கணிக்கப்படும். முதலாவது என்ன, இந்திரியம் வெளியாகும் பொழுது, அதாவது உதாரணமாக நாங்க டெப்ப திறந்தா தண்ணி திறந்ததோட வார மாதிரி இல்லாம என்ன செய்யும், பாய்ந்து வெளியாகிறது. அது ஒரே தடவையில் இல்லாம பல தடவைகளாக என்ன செய்யும், இந்திரியம் விட்டு விட்டு பாய்ந்து வெளியாகுது என்று சொன்னா அது இந்திரியம் என்பதை என்ன சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இரண்டாவது, அது வெளியாகும் பொழுது என்ன செய்யும், ஒரு இன்பம் உண்டாகும். அப்ப இன்பம் உண்டாகாம ஒன்று வெளியாகுதுன்னு சொன்னா அது என்ன இல்ல, இந்திரியமாக இருக்க முடியாது. அப்ப இந்திரியம் என்றா இன்பம் வெளியாகும் பொழுது இன்பம் என்ன செய்யும், அதுல ஏற்படும். ஈரமாக இருந்துன்னு சொன்னா வெளி வந்து என்ன, புள்ள வெளி வந்துட்டு அது புள்ள உணருது. உதாரணமாக காலை அடையும் பொழுது விளங்குது, ஏதோ வெளிப்பட்டமா இருந்துச்சு, வெளிப்படும் பொழுது உணர்வு ஒன்று ஏற்பட்டுச்சு. அவ பாக்குறாரு ஆடையில ஈரமாக இருக்குதுன்னு சொன்னா, ஈரமாக இருக்கும் பொழுது அவர் பார்ப்பாரு, அதாவது அவருடைய வாடையை பார்ப்பாரு. ஈரமாக இருந்தா குழைத்த மாவு, எங்களுக்கு தெரியும், நாங்க என்ன செய்வோம், பேப்பர்கள் ஒட்டுறதுக்காக வேண்டி நாங்க மாவு கொஞ்சம் போட்டு, அல்ல பட்டங்களை ஒட்டுறதுக்காக வேண்டி பிள்ளைகள் என்ன செய்வாங்க, மாவை போட்டு தண்ணியை ஊத்தி என்ன செய்வாங்க, குழைப்பாங்களா இல்லையா, குழைச்ச மான்னு சொல்றது. இப்ப இந்த குழைச்ச மாவுடைய வாடை அடிக்கும் அந்த இந்திரியம் ஈரமாக இருக்கும் பொழுது. அப்ப இதையும் பிள்ளைகளை சொல்லி கொடுக்கணும். அப்பதான் பிள்ளை விளங்கும், அது பார்க்குமா ஈரமா இருக்குது, அப்ப இது குழைத்த மாவுடைய வாடை அடிக்குதா, இல்லைன்னா அது வேற ஏதாவது இருக்கலாம். அப்ப இந்த அந்த அடையாளங்கள் விளங்கி கொள்றதுக்கான இது எப்ப ஈரமாக இருந்தா. இதே காய்ந்ததாக இருந்தா முட்டை, எங்களுக்கு தெரியும், முட்டையினுடைய வெள்ளை பகுதி, வெளிப்பகுதியா இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள கருவல்ல, மஞ்ச கருவல்ல வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கருவன்னு சொல்றோம், அதனுடைய வாடை, அதுக்கு என்ன வாடை இருக்குதோ அந்த வாடை ஏற்படும் எதுக்கு, இந்திரியம் காய்ந்ததாக இருந்தன்னு சொன்னா. அப்ப மேல சொன்ன மூன்று அடையாளங்களும் அந்த மூணு அடையாளங்களும் இருக்கணும். இல்ல மூணு அடையாளங்களும் ஒரு இந்திரியத்துக்கு இருக்கும். ஆனா அது இந்திரியமா என்பதை அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த மூன்று அடையாளங்களையும் அவர் பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு அடையாளம் பெற்றுக்கொள்ளப்பட்டா, வாடையை பொறுத்த மட்டும், அல்லது அதனுடைய அது வெளியாகும் பொழுது இன்பம் அவருக்கு ஏற்பட்டிருந்தா, அல்லது அது வெளியாகும் பொழுது நம்ம மேல சொன்ன மாதிரி பல விடுத்தங்கள் என்ன செய்யுது, அது வெளிப்பட்ட, அதாவது ஒன்றின் பின் ஒன்றாக என்ன செய்யுது, பாய்ந்து வெளியாகும் என்று சொன்னா, இப்ப இந்த கட்டத்துல என்ன செய்யும், அவருடைய வெளிவந்தது இந்திரியமாக கணிக்கப்படும்.